புதிய கோணத்தில் தி பிரிண்டில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையை தான் எடுத்திருக்கிறோம். கபில் கோமி ரெட்டி தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, லட்டு அரசியல் ஆந்திராவை குஜராத் ஆக்க முடியுமா, அந்த பொருளில் தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் டி.என். ரகு அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ரகு. வணக்கம். தலைப்பே ஆந்திராவை குஜராத் ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் தொடங்குது. முதல்ல இந்த தலைப்பை எப்படி பார்க்குறீங்க? கட்டுரை நல்லா இருக்கு, ஆனால் தலைப்பு கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்குது. ஏன்னா இது ஒரு மதத்தை பயன்படுத்தினாலும் மதத்தின் மூலமாக மக்களை பிரிக்கிற ஒரு முயற்சி இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒரு பர்சனல் ரைவல்ரி பிட்வீன் நாயுடு அண்ட் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படி தான் பார்க்கணும். அப்படிதான் ரெண்டு தனி நபர்களுக்கு இடையான விஷயம். ஆமாம், ஆனால் திருப்பதி அப்படிங்கிறது அல்லது லட்டுங்கிறது ஒரு எமோஷ்னல் விஷயம். ஆந்திராவில் தெலுங்கானாவில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே. ஸோ அதனால அதை எடுத்துக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மதத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அந்த விஷயத்தில் நினைக்கிறேன். ஆனால் இந்த கட்டுரைக்குள்ள ஒரு நுணுக்கமான இடம் இருக்கு திரு ரகு. அது என்னன்னா, ஜெகனை கிறிஸ்தவராக சொல்லி பார்க்கிற பார்வை. நம்ம அதை பற்றி விரிவாகவே பேசலாம்னு நினைக்கிறேன். கட்டுரையில் சொல்றது லட்டு சர்ச்சை அப்படின்றது போதிய ஆதாரங்கள் இன்னும் வலுவாக இல்லை. சந்திரபாபு செய்த இந்த சர்ச்சை அப்படின்றது விரும்பத்தகாததாக இருக்குது அப்படின்றது தான் கட்டுரை தொடங்குறது. 100% நான் ஒத்துக்கிறேன். அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன்னா இந்த அந்த விஷயத்தை வேறு விதமாக கையாண்டுருக்கணும். அவர் உண்மையிலேயே ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா கூட இந்த மாதிரி கலப்படம்லாம் இருந்தது போன பீரியடில், நாங்கள் இப்போ சரியாக பண்ணுறோங்கிறத கொஞ்சம் அமைதியாகவே செஞ்சுருக்கணும். ஒரு ஆர்ப்பாட்டம் தேவையே கிடையாது. அதுக்கு காரணம் நீங்கள் சொன்னது. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால அந்த ஆங்கிளில் இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அவருடைய உள்நோக்கமும் அது இருந்திருக்கலாம். பட் அது தேவையில்லை. அது இப்போ ஏற்கனவே கொடுத்த விநியோகித்த லட்டுகளில் இதுமாரி கலப்படம் இருந்ததுன்னா சாப்பிட்டவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு மன கஷ்டம் இருக்க தானே செய்யும். அதை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி. சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பண்பட்ட ஒரு அரசியல்வாதின்னு தான் நம்ம பார்ப்போம். அந்த ஒரு ஆட்டிடியூட் இதில் இல்லை. அதுதான் எனக்கு வருத்தமாக இருந்தது. அவரும் ஒரு சென்சேஷனல் பாலிடிக்ஸை கையில் எடுத்துட்டாரு. அதற்கு காரணம் அவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த பகை. ஆனால் அவர் எடுத்த ஆயுதம் அப்படின்றது கட்டுரை சொல்வது ஒரு மோசமான மதவாதியா அவர் மாறி இருக்கார் அப்படின்றதான் கட்டுரையாளர் குறிப்பிடுவது. நீங்க ஜெகனை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வது என்பது வேறு, அவரின் மதத்தை வச்சு விமர்சிப்பது என்பது வேறு. அங்க சந்திரபாபு நாயுடு கட்டுரை கண்டிக்குது. இதற்கு காரணம் என்னன்னா, போன 5 வருடங்களில் ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப கடுமையாக சந்திரபாபு நாயுடுவை தாக்கியிருக்கிறாரு. பர்சனலாக அசம்பிளியில் ரொம்ப கேவலமான பேச்சுக்கெல்லாம் இருந்தது. கோடாலி நானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் நாயுடுவோட மனைவியை பற்றி பேசினார். நாயுடு அழுதார். நான் இனிமேல் இந்த அசம்பிளிக்கு வரவே மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 70 வயது மனிதர் அவ்வளோ வருத்தப்பட்டு பேசினார். அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணார், நாயுடு அரெஸ்ட் பண்ணார். அதனால் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிட்டீரியரேஷன் ஆஃப் பர்சனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நாயுடு அண்ட் ரெட்டி அப்படிதான் இருக்கு. படுமோசமாயிடுச்சு. அதுதான் அடிநாதம். ஆனால் இது ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஹிந்துவாக இருந்திருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அதை எடுத்துருக்க கூட மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அவர் கிறிஸ்டியனாக இருக்கிறத ஒரு சுட்டி காமிக்கிறதுக்காக இப்படி எடுத்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் உண்மையிலே ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி பார்த்தீங்கன்னா அவர் இவங்களை விட வேத கலாச்சாரத்தை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவார். புது வருஷம் வரும்போது பஞ்சாங்கம் படிப்பார். பதவி ஏற்றுக்கும் போது வேத விற்பனர்களாக சுற்றி வேத கோஷங்கள் எழுப்புவாங்க. திருப்பதிக்கு தலையில் அந்த பிரசாதத்தில் எடுத்துகிட்டு போவார். எல்லாமே செய்வார். அவர் ரொம்ப கான்ஷியஸாக செய்வார். நம்ம கிறிஸ்டியனாக இருக்கோம், அதேமாதிரி யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவெல்லாம் முயற்சி செய்வார். ஆனால் நீங்கள் என்னதான் அந்த முறைகளை எல்லாம் கடைபிடித்தாலும் கூட நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மதத்தை வச்சு விமர்சிக்க முடியும்ன்றதுக்கு இந்த நிகழ்வு அது ரியாலிட்டி இல்லை. ஜாதி மதம்ங்கிறது, மதத்தை விட இன்னும் ஜாதியை சொல்லலாம். அதில் ஜாதி பாலிடிக்ஸும் இருக்கு. இவர் நாயுடு கம்மா கம்யூனிட்டி, சந்திரபாபு நாயுடு அவர் ரெட்டி, 2 பேரும் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ். நீங்கள் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் 2துலையுமே பார்த்தீங்கன்னாலும் அவங்களுக்குள்ளார தான் அந்த டக் ஆஃப் வார் இருக்கும். வேற எந்த மேபி நீங்கள் கர்நாடகாவில் சொல்லலாம், ஒக்காலிகா அண்ட் லிங்காயத்துக்கு இருக்கிற மாதிரி. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது, கேரளாலையும் கிடையாது. இப்போ இந்த கட்டுரையில் சொல்வது, இப்போது சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி இருவருக்கும் இடையான இந்த அரசியலுக்குள் இந்த லட்டு சர்ச்சையில் இந்த கட்டுரை சொல்கிற ஒரு இடம்ன்றது, அது பற்றி இருந்ததா, கலப்படமா, மாட்டுக்கொழுப்பா, இதுக்குள்ளே இந்த கட்டுரையாளர் சொல்வது கலப்படம் இருந்ததாக கூறப்படுற நெய் திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னு அங்கே இருக்கிற முக்கிய அதிகாரி சியாமலா ராவ் அவங்க சொல்கிறாங்க. இந்த புறக்கணிக்கப்பட்ட திருப்பி அனுப்பப்பட்ட நெய்யோட ஆய்வறிக்கை தான் இன்னும் போதிய ஆதாரம் வலுவாக கிடைக்கலன்றதை கட்டுரையாளர் அந்த முடிவுக்கு வர்றார். நீங்கள் உங்கள் பார்வை இந்த விஷயத்தில் என்ன? எக்ஸாக்ட்லி. அதாவது இப்போ ஷியாமலா ராவுங்கிறவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், செயல் அலுவலர். அவர் அவரை அப்பாயிண்ட் பண்ணது திரு நாயுடு, நாயுடுவோட பர்சன். அவர்
அப்புறம் இந்த திருப்பி அனுப்பப்பட்டது வந்து ஜூலையில். அப்போ வந்து திரு நாயுடு தான் பதவியில் இருக்கிறாரு. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு போயிட்டார் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஆதாரமும் இல்லை. அதாவது நீங்கள் அந்த கலப்படம் செய்யப்பட்ட நெய்யினால் தயாரான லட்டுகள் விநியோகிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே இல்லை. அதை பற்றி தான் இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து கோர்ட் மானிட்டர்டு என்கொயரி வேணுன்றாரு, ஒருத்தர் வந்து எஸ்ஐடி வேணுன்றாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வச்சு விசாரணை வேணுன்றாங்க. நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுதான் நம்மளுக்கு தலையாய ப்ராப்ளமா இப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. நடந்ததற்கான ஆதாரமே இல்லை, ஆனால் நடந்துருச்சுன்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதாங்க மதம் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த வலதுசாரி அரசியல் வந்து நம்ம திங்க் பண்ணுற எபிலிட்டியே மழுங்கடிச்சு இதை செஞ்சிடும், எல்லாரையும் ஒரு எமோஷ்னலாக கிளப்பி விட்டுரும். அதுதான் இங்கே நடந்திருக்குது. இதில் இப்போது கற்றை வந்து தொடங்குறது சந்திரபாபு நாயுடு அவரை கண்டிக்கிறதுலிருந்து தொடங்கி ஜெகன்மோகன் ரெட்டி இந்த லட்டு சர்ச்சை இப்படிலாம் வந்துட்டு கற்றை ஒரு முக்கியமான இடத்துல ராகுலை நோக்கி நகருது. ராகுல் காந்தியை கற்றையாளர் சொல்வது வந்து இந்த உண்மையை எதையுமே புரிஞ்சுக்காம ராகுல் வந்து உள்ளுக்கு வந்து விமர்சிச்சிருக்கிறாரு அப்படின்றது தான். ராகுலையும் விமர்சிக்குது இந்த கற்றை. எப்படி பார்க்குறீங்க? நான் இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் படித்தேன். ஒரு காங்கிரஸ் ஃபங்க்ஷனரி இப்போ தேர்தல் நடக்கிற ஹரியானாவில் நினைக்கிறேன், அவர் பேசும்போது மதத்தை பயன்படுத்தாமல் பேசாமல் நாங்கள் கூட அரசியல் செய்ய முடியாத நிலைமை வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து பசு காவலர்கள் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு அவங்க சொல்ல முடியல. அவங்க போய் லிஞ்ச் பண்ணுறாங்க, சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறாங்க. அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில் வந்து எதிர்க்கட்சிகள் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது பேசி நம்ம இந்து மதத்துக்கு எதிரானவங்கன்னு சொல்லுவாங்களோ, நம்ம அரசியல் ரீதியாக நம்மளுக்கு அது எதிராக போயிடுவோன்னு பயப்படுறாங்க. ஸோ அந்த அழுத்தம் ராகுல் அந்த அவருக்கு இன்னும் அதிகம். ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பா சைடில் இந்துவாக இருந்தால் கூட அவங்க அம்மா வந்து ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன், அதுவும் வந்து இட்டாலியிலேருந்து, ரோம் இருக்கிற வேட்டிக்கன் இருக்கிற இட்டாலியிலேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறபோது ஈஸியாக அவரை பிராண்ட் பண்ண முடியும். அவர் பேசாமல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு லட்டில் இதெல்லாம் நடந்திருக்குது, நீங்கள் பேசாமல் இருக்கீங்க, நீங்களும் கிறிஸ்டியனு, ஜெகன்மோகன் ரெட்டி கிறிஸ்டின், அதனாலயா அப்படின்னு கூட பேசுகிற ஆட்கள் இவங்க. இப்போ நீங்கள் கங்கனா ரனௌட் சொல்லியிருக்கிறாங்க, இமாச்சல் பிரதேஷ் பணத்தை வாங்கி சோனியா காந்தி கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான அரசியல் சூழ்நிலையில் அவர் என்ன இருந்தாலும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் தானே. ஆனால் அவர் பேச வேண்டிய ஒரு தேவை வந்துடுது. ஆனால் ராகுல்கிட்ட கற்றையாளர் என்ன விமர்சனம் செய்கிறார் அப்படின்னா, நீங்கள் கலப்பட சர்ச்சைன்னு மட்டுமே இதை பார்க்குறீங்க. ஆந்திராக்குள்ள ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து கிறிஸ்தவராக சித்தரித்து ஒரு பிரச்சாரம் போடுது, மத ரீதியான ஒரு பிரச்சாரம் ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் அதை கண்டிக்காமல் இருக்கிறீங்க. அதுதான் கற்றை வந்து ராகுலை விமர்சி. கண்டிக்கணும், அவசரப்பட வேண்டியதில்லை. அவர் ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி வந்த உடனேயே நம்மளை பிராண்ட் பண்ணுவாங்க, பயப்பட வேணாம். அவர் உண்மை நியாயமாக நடந்தால் கூட அவரை பிராண்டு தான் பண்ணுறாங்க. அவரை அவங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றி அவங்க குற்றச்சாட்டு தான் அவர் மேலே செய்கிறாங்க. அதனால அவர் நியாயத்தின் பக்கம் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பொறுமையாக இருக்கணும். உண்மையிலே நடந்திருக்குதா இந்த சம்பவம் நடந்திருக்குதான்னு. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே சொல்கிறாரு நடக்கல, நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்றாரு. அப்படி இருக்கிறபோது இவர் ஏன் வந்து அதில் வந்து அவசரப்பட்டு பேசணும்? அப்புறம் இவர் வந்து சந்திரபாபு நாயுடுவை வந்து அவசரப்பட்டு செய்கிறாரு, ஜெகன்மோகன் ரெட்டியுடைய மதத்தை குறி வச்சு செய்கிறாரு அப்படிங்கிற பேச்சு இருக்கிறபோது இவர் வந்து உடனடியாக கருத்து தெரிவிக்க வேணாம்ல. உண்மை வெளில வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நம்ம வந்து இந்து மத விரோதியாக நம்மளை கட்டமைச்சிருவாங்கன்னு பயப்பட வேண்டியதில்லை. மனசாட்சி தானே முக்கியம், அது தேவையில்லையே, அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அடுத்து இந்த கற்றையின் தன்மையில் பார்க்கிற போது கற்றையாளர் என்ன மனநிலையிலிருந்து இந்த கற்றையை எழுதியிருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் ராகுல் மீதும் ஒரு விமர்சனம் இருக்கிறப்ப அவர் ராகுலையும் ஜெகனையும் ஒப்பிடுற அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். இவர் வெறும் வாரிசு மட்டும் கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டி களத்தில் இருந்தவர். ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, எல்லாரையும் ஒரு சேர எதிர்த்து தான் களத்துக்குள் வந்தவர் அப்படின்னு ஜெகனை வந்து கொஞ்சம் பாராட்டுற கற்றையாகும். அது அந்த பகுதியை எப்படி பார்க்க? இது கொஞ்சம் ஒரு டெலிகேட்டான பொசிஷனுங்க. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி புனிதர் கிடையாது. அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருந்தது. ராஜசேகர் ரெட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறபோது அதை பயன்படுத்தி ஏராளமான ஊழல்களை செய்தவருங்கிற ஒரு பெயர் இருந்தது. அது ஒரு தயக்கத்துக்கு காரணம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி, யூபி ஆட்சியில் இருந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து இந்த ஆதர்ஷ் ஊழல் அசோக் சவான் பண்ணாரு, காமன்வெல்த் கேம்ஸ் ஊழல், எக்கச்சக்க ஊழல் பேச்சு இருந்ததுனால காங்கிரஸ் யோசிச்சுன்னு இருக்கலாம். இவர் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்புறம் ஒரு டிக்டட்டோரியல் டெண்டன்சி இருந்தது, மேலிடத்தை கேட்காம அவரே முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்தாரு. அதனாலதான் இவங்க வந்து ரோசையாவை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. அவருக்கு பாப்புலர் சப்போர்ட் இல்லைன்னா கூட மேபி ஒரு கடிவாளம் போடணும்னு நினைச்சாங்க.
இந்த கடிவாளம்லாம் எனக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக பிச்சுட்டு போயிட்டாரு ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ அதை அப்போ நீங்கள் காங்கிரஸை முற்றிலும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு மேலே குற்றச்சாட்டு இருக்குது. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இப்போ அவருடைய பல கம்பெனிஸ் வந்து போகஸ்ன்னு சொல்கிறாங்க, குவிட் ப்ரோ கோரால வந்து பணம் வாங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. உடனடியாக ராகுல் ஜெகன் இந்த ஒப்பிடுதல்ன்றது ராகுலை வந்து வெறும் நீங்கள் வாரிசு மட்டும்தான், ஆனால் இவர் களத்திலேயே அப்படி நீங்கள் அதை எங்க நீங்கள் ஆந்திர பிரதேசில் ஜெயிக்கிறது ஈஸிங்க, இந்தியா முழுவதும் ஜெயிப்பது கடினம். நீங்கள் வந்து ஆந்திர பிரதேஷ்ங்கிறது ஒரே ஒரு ஸ்டேட் மட்டும்தானே. அதுவும் ஆந்திராவில் வந்து அந்த ஸ்டேட்டை பிரித்ததுனால காங்கிரஸ் அடிபட்டுடுச்சு ஆந்திர பிரதேஷில். அதுக்கு முன்னாடி வலுவாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேஷ் இருக்கிற போது காங்கிரஸ் வந்து மத்தியிலேயே வந்து தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது. இன்ஃபேக்ட் ஜெகனோட அப்பா கொடுத்த சீட்னால தான் கடைசி முறையே கூட காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்தது. UPA 2க்கு கூட அவர் ஒரு காரணமாக இருந்தார். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது அன்ஃபேர்னு தோணுது கட்டுரையில். இன்னொன்று வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு வசீகர தலைவர்களாக இருக்கிறவரை நீங்கள் ஒரு ஜாதியாகவோ மதமாகவோ சுருக்கிட முடியாது, அப்படி மக்கள் பார்க்கலன்றதையும் சொல்ற. நீங்கள் ஜெகனை கிறிஸ்தவரெல்லாம் மக்கள் பார்க்கல, அந்த அரசியல் எடுபடாதுன்ற தன்மையை சொல்றதை எப்படி பார்க்குறீங்க? ஆந்திரா மக்கள் எப்படி பார்க்கலன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த திருப்பதியை குறி வச்சு நிறைய மத குற்றச்சாட்டுகள் எழுப்புறாங்க. அங்கே கன்வர்ஷன் நடக்குது, பைபிள் வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸை எம்ப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மோசமான குற்றச்சாட்டுகளாக இருக்குது. ஏன்னா நான் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு கிளரிக்கல் ஜாப் இருக்குன்னு வச்சுங்களேன், இதில் டிடிடிலேயே அதையே ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் செய்யக்கூடாது. அது நீங்கள் வந்து TNPSC மாதிரி ஆந்திர பிரதேஷில் ஒரு அமைப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கிறீங்க. ஜஸ்ட் வேலை வாய்ப்பு. அது நீங்கள் கணக்கு பார்க்கறது, அக்கௌண்டன்ட் வேலை இருக்கிறது, அதுக்கு கூட வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வர முடியாது. ஆனால் ஒரு பேச்சு வந்துடும் போல. இல்லை, சந்திரபாபு நாயுடு இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்து கோயிலில் நியமிக்க கூடாதுன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாரு. அரசு நகர்ந்துருது, பாஜக வந்து அதை ஆதரிக்கவும் செஞ்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் என்ன பலனை தரும்? சந்திரபாபு நாயுடு இதுகாலம் செய்த அரசியல் என்பது வேறொன்றாக இருக்கு. அது இன்னும் டெல்லியில் முக்கியமான பங்கெல்லாம் வைத்தவர். இது பண்ணணும்னா என்ன, எதுக்காக இதெல்லாம் செய்ய? மேபி பிஜேபி கையில் எடுத்துடக்கூடாதுன்னு ப்ரீஎம்ப்ட் பண்ணுறாரோ என்னமோ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எடுத்துடலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து அடுத்த ஆந்திர பிரதேசில் அடுத்த கட்ட அரசியல்னு பார்த்தீங்கன்னா வந்து பவன் கல்யாண் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், ஏன் கட்சி பெருசாகணும்னு நினைக்கலாம். அதனால அவர் ஒரு ட்ராக்ல இருக்கிறாரு பாருங்க. நாயுடுவோட 2 மடங்கு அவர் பாயிறாரு. ஒரு உபவாசம் இருக்க போறேன், இதுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தம் பண்ண போறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு. ஆனா ரகு, நீங்க மத அரசியலோ இல்ல மத நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிற போது பல கட்டுரைகள், இந்த கட்டுரை தாண்டி பல கட்டுரைகள் சொல்வது வந்து நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலான பலன்கள் அப்படின்னா அது பாஜகவுக்கு தான், உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த கட்டுரையாளரே சொல்றார், இப்போ இடைக்காலமா ஒரு பலன் கிடைக்கலாமே தவிர நீண்ட கால பலன்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு இது கிடைக்காதுன்றதை எப்படி? எக்ஸாக்ட்லி. அது இப்போ நீங்க அல்டிமேட் பெனிஃபிஷரி பிஜேபியே தான் இருப்பாங்க, அது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா இதில் அவங்க தான் சாம்பியன்ஸ், மற்றவங்களாம் இப்போ அப்ரெண்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த வேத கலாச்சாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு பதவியைத்தான் வந்து வேத மந்திரங்கள், வேத விற்பனர்கள் இல்லாமல் ஒரு புது காரியம் எதுவுமே செய்யறதில்ல. அந்த இது யுகாதி வரும்போது ஒவ்வொருத்தரும் பஞ்சாங்கம் படித்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு தான் அரசியல் நல்லா இருக்கணும் ஆர்வம் கூறி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஜெகன்மோகன் ரெட்டி. ஸோ அதனால் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரொம்ப கவலை தரக்கூடியது வந்து இந்த அன்சைன்டிஃபிக் விஷயம். நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், கோமியம் தெளிக்கிறாங்க, அதுக்கு சயின்டிஃபிக் இது ப்ரூஃப் ஏதாவது இருக்குதா எனக்குன்னு தெரியல. அந்த கோயிலை புனிதப்படுத்துறாங்களாம், ஏதோ புகை போடுறாங்க. அது நம்பிக்கை சார்ந்த விஷயம், நம்ம அதுக்குள்ள ரொம்ப இல்லை போயிட முடியாதுன்னு சொன்னா கூட நடக்கவே இல்லையே. ஒரு நீங்கள் அது அங்கே கலப்பட நெய் பயன்படுத்தவே படலைன்னு சொல்லிட்டு ஈவோ சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீங்கள் அது தேவையில்லாமல் செய்கிறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு அன்னெசரி ஆக்ஷன்ஸ் தானே. உண்மையிலேயே நடந்ததாக ப்ரூஃப் இல்லை. நான் ஓவராலாக சொல்கிறேன். நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன நம்பிக்கைங்கிறது கடவுள் நம்பிக்கை வேறுங்க, இந்த சடங்குகள் வேறு. சடங்குகள் வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பிரிவினை வருது, சாதிகள் வருது. அது யார் ஒரு பிரிவினர் மட்டும்தானே செய்கிறாங்க. நீங்கள் லட்டு பிடிக்கிறவங்களே நான் படித்தேன் ஒரு நியூஸ் பேப்பரில் 600 பேர் இருக்காங்க. வைணவ பிராமணர்கள் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியுன்றாங்க. அது பிடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா? எல்லாரும் பண்ணலாம்ல, எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு தானே. அது எக்ஸ்க்ளூசிவாக வேறு இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு வேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இவங்க மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம இஸ்ரோலையோ அல்லது வேறு எதுலையோ அது மாதிரி வேலை இருக்குதா? கிடையாது. இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது தானே. அதனால் லட்டு பிடிக்கிறதுனா சயின்ஸ் ஏதாவது இருக்குதா? நீங்கள் வந்து யார் வேணால் பிடிக்கலாம்ல, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு உள்ளது. நான் என்ன சொல்கிறேன், என்னோட பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டுனா எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும்.
அப்புறம் ஒரு பிரிவை தூக்கி பிடிக்கதான் இருக்கக்கூடாது. அது நம்ம இன்னும் விரிவாக பேச வேண்டிய இடமா இருக்கு. ஆகமம் அப்படின்றதும் சடங்கு சம்பிரதாயங்கள் நம்பிக்கைன்றது விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. இதில் நிறைவாக இந்த கட்டுரை சொல்லுகிறது என்ன சம்மரைஸ் பண்ணுறாங்கன்னா, சந்திரபாபு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய தலைவராக இருக்கிற அவருடைய புகழுக்கு இது பெருமை சேர்க்காதுன்னு முடிக்கிறார். அப்சல்யூட்லி கரெக்ட். அவர் வந்து ஒரு பெரிய ராஜதந்திரி, ஒரு மெச்சூர் பாலிட்டிஷியன்னா கலப்படங்கள்லாம் இருந்ததுங்க, இனிமேல் கலப்படம் இருக்காது, நாங்கள் என்ஷூர் பண்ணியிருக்கிறோம், குவாலிட்டியை என்ஷூர் பண்ணியிருக்கிறோம். மேபி நீங்கள் நெய்க்கு வந்து விலை அதிகம் கொடுக்கணும், 320 ரூபா 350 ரூபாய்க்குலாம் நல்ல நெய் கிடைக்காது, 1000 ரூபாய்னா 700 ரூபா கொடுக்கணும், அதை நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம், இது ரொம்ப எமோஷனல் விஷயம், பக்தர்களுக்கு ரொம்ப அவசியமான விஷயம் அப்படின்னு அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அவருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இருக்கிற பேட் பிளட் வந்து இது ரொம்ப மோசமான இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. நல்லதில்லை, இது நாட்டுக்கு நல்லதில்லை. வந்து இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி இஸ் அ லூசர். நாங்கள் இந்த மாதிரி கலப்படத்தை சாப்பிட்டோன்னு சொல்லி வருத்தப்படுறதும் பக்தர்கள் தானே. விரிவான பார்வையை முன் வச்சுங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து